இன்னைக்கு எப்படி மகா இருக்கீங்க? நீங்க என்னம்மா பண்ற? சந்திரசேகரத்துக்கு கேட்கறது என்னையா இல்லை கம்ஷியான்னு என்ன தெரியாது. ஸ்பெஷல் மகா நான் காஃபி சொல்லிச்சு? குடிக்கிறேன். நைட்டு சாப்பிடல, ம் பட் லஞ்ச் வந்து மீன் குழம்பு சாப்பிட்டோம். மகா வீட்டில் என்ன ஸ்பெஷல் இன்னைக்கு? அகில் வீட்டில் இன்னைக்கு பிரியாணியாக இருக்கும். சீனா, நீங்கள் என்ன செஞ்சீங்க பேச்சுலர் சமையல்? முதல்ல அதை மகா சொல்லு. எப்படி எங்க இருக்கீங்க? நல் கீழ் சொல்லுங்க. மாத்திடுவோம். மாத்திடுவோம். என்னடி தடுக்கு நடுக்கு அடிக்கிற மடக்கு மடக்குல? கல் திண்டு. ஏய் கல் இல்லை ரெடியா பல்லா இருக்கு போய் கல்லா தின்ற. ம் ஏய் எதுக்குடி கல் தின்ற? கூறுக்கட்ட குக்கர், பிங்கி குக்கர், கல்லையா சாப்பிட்ற? எம்மா நீங்கள் கம்முனு இருமா தாயே, ஆரம்பிச்சுக்காதீங்க. எதுவும் கேட்கக்கூடாது, உங்களை கேட்டால் போயிடுறீங்க அப்படியே சண்டைக்கு. சென்னையில் தாம்பரங்க. தாம்பரத்துக்கு பக்கத்தில் மாட்டுத்தாவணி. சாம்பாராண்டாடி மகா சொல்லுவாங்க. ஓ, மாம்சேட்டோட பிரியாணி. நீங்கள் என்னவா? நாங்கள் ஒன்றுமே இல்லை. கதீர் அக்கீல். ஓ கதீர். மேலே என்ன கமெண்ட்? இன்னைக்கு மீன் ஃபிஷ். ஓஹோ, மீன் சாப்பிட்டோம். ஹாய் சிவா. மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது. பன்னீர்செல்வம் நல்லா இருக்கீங்களா? மீன் சாப்பிடலாம் மீன் அக்கிலுக்கு. மீனுக்கு நல்லது. இல்லை மொக்கங்க. அக்கிலுக்கு நல்லது மீன் சாப்பிடலாம். ஒட்டுமொத்த கடலையே உருவி ஜூஸ் போட்டுருவார் அகில். அகில் மச்சான் அப்படி தானே? 1 2 3. வாய்ப்பு இல்லை ராஜா. இதெல்லாம் ரொம்ப டூ மச்ல. நான் லெவல் ரெடி. தூக்கம் வரல. ஐயோ படுத்தா தூங்கிடுவேங்க. உட்காந்துருக்க கொண்டா லைவ் பேசிட்டு போய் தூங்கலான்னு. மாம்சே அகில் நைட்டு காஃபி குடித்தா எப்படி தூக்கம் வரும்? அதுக்கு தானே காஃபி குடிக்கிறது. சும்மா தான் நாட்டாம ஒரு சாம்பாரில் என்ன இருக்குது? சண்டே மண்டேன்னு வைக்க வேண்டியது தான், சாப்பிட வேண்டியது தான். நம்மகிட்டே நெக்ஸ்ட் வீக்லேருந்து சஷ்டி விரதம் இருக்கலாமான்னு முடிவு பண்ணியிருக்கோம். என்ன மாம்சே? 21 நாள். புரிகிற மாதிரி கேப் விடாமல் சொல்லுங்க. ஸோ நான்வெஜ்ஜு சாப்பிடக்கூடாது, ஃபுல்லாக வெஜிடேரியன் தான் சாப்பிட்ணும். அகில் கிட்ட சொல்லு. அகில் நான்வெஜ்ஜே தின்னக்கூடாதான் அகில். அகில் சாப்பிட்டோம் நம்ம சாப்பிடலன்னா அகிலும் சாப்பிடக்கூடாது. அதுதான் சட்டம். என்னடா நியாயம்? நீ கேளு அகில் என்ன சொல்கிறேன்னு கேளு மச்சான். அப்பா மாலை போட்டிருக்காரா மகா? ஓகே அகில் மச்சான் சொல்லு. என்னது குலத்தம்மை பதில ராட்டாமைக்கு பதிலா குலத்தாமைன்னு வைக்கணுமா? எதுக்கு? ம் ஹாய்மா ஹாய். சாப்பிட்டீங்களா ஜான்? எப்படி இருக்கீங்க? ஒரு காலத்தில் நம்ம லைவில் அவ்வளோ பேர் ஒரு மெம்பராக இருந்தாங்க. வந்தால் லைவ் முடிகிற வரைக்கும் இருப்பாங்க. இன்றைக்கி நான் லைவ் விட்டு ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அந்த லைவ் இன்னைக்கு ரொம்ப ரேர்லியே நான் மிஸ் பண்ணுறேன். சம்டைம் மிஸ் பண்ண மாட்டேன். அது சம்டைம் காரணம் அகிலும் சீனாவும் தான். எவ்வளோ பேர் கம்பல்சரி வருவாங்க, சீனா உள்ள தானே டெய்லி இருக்க. வருவாங்க. ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியாக இருந்துச்சு. இன்றைக்கி அதெல்லாம் மிஸ் ஆகிடுச்சு ரொம்ப. எல்லாரும் இருக்கீங்கன்னு நினச்சோம், கடைசியில் எல்லாரும் விட்டு போயிட்டீங்க. எவ்வளோ கஷ்டம். யாரும் போடுறது, நம்ம லைவ் போடுறதில்ல. அவங்களையே தப்பு சொல்லணும். மெயினாக அகில் வர்றதே இல்லை. புரியல அகில். எனக்கும் லைட்டாக புரியாமல் இருந்தது. அகில் அந்த நாட்டாமன்றதுக்கு பதிலாக குளத்தாமையை என்னமோ போட்டிருக்காரு. அது எதுக்குன்னு எனக்கும் புரியல.